எப்படியும் மாதத்திற்கு ஒரு முறை 2 முறையாவது என்னை சந்திப்பார்கள். பொன்முடியோடு நீக்கமர நிறைந்திருந்த ஒரு ராமனுக்கு ஆஞ்சநேயர் போல பொன்முடிக்கு நம்முடைய புகழேந்தி. எதை சொன்னாலும் எதை கேட்டாலும் நான் பொன்முடி அழுது நான் பார்த்ததே இல்லை. எவ்வளவோ நிகழ்ச்சிகளுக்கு நாம் கலந்திருக்கிறோம். ஆனால் புகழேந்தி இறந்த போது நம்முடைய பொன்முடி அவர்கள் தேம்பி தேம்பி அழுததை நான் பார்த்திருக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தின் மீது பற்றும் பாசமும் கொண்டு நம்முடைய தங்க தலைவர் தளபதி முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக ஓயாமல் உழைத்து கொண்டிருந்த ஒரு உத்தம தோழன் தான் நம்முடைய புகழேந்தி அவர்கள். புகழேந்தியை பற்றி பல செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒரு முறை நம்முடைய தங்க தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அவங்க மறைந்த போது நான் ஒரு நிகழ்ச்சியில பேசுற போது நான் சொன்னேன், நந்தால் வடக்கணைய நாயகனே நானிலத்து தந்தாய் தனியரத்தின் தாயே தயாரியே எந்தாய் இகம்பெரே இருந்தாயோ அந்தோ இனி வாய்மைக்கு யார் உடனே என்று சொல்லி கம்பன் சொல்லுவான். கம்பன் சொல்றான், தசரதன் இறந்து கிடக்கிறான், ராமன் பரம்பொருள், இறைவன் பரம்பொருள் எல்லாம் தெரியும். இறந்தது ஒரு மானிடன் தான். ஆனால் தந்தை அவனை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ராமன் சொல்லி அழுகிறான், நந்தாவடக்கணைய நாயகனின் வாய்மைக்கு இனி யார் உலகே என்று சொன்னான். அப்படித்தான் புகழேந்தி போய் ஒரு தொண்டரை இனிமேல் எங்கே நாம் பார்க்க போகிறோம் என்பது தான் எனக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு இயக்கத்தின் மீது பற்றும் பாசம். தேர்தல் நேரத்திலே தேர்தல் பணிக்காக இங்கே பொறுப்பாளராக போட்ட பொழுது அவர் சொத்தி சுரண்டு ஒவ்வொரு கிராமத்திற்கு செல்லுகிற பொழுதும் இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளையை பார்ப்பதை போல, தன்னுடைய சகோதரனை பார்ப்பதை போல, தன்னுடைய உற்றார் உறவினரை பார்ப்பதை போல இந்த மக்களோடு மக்களாக இந்த தொகுதியை கண்ணும் கருத்துமாக பாவித்த ஒரு பெரிய தொண்டர். எப்படிதான் எந்தன தெரியல, எனக்கு ரொம்ப நெருக்கமாக எங்களோடு பழகிய பிறந்தகை. ஆனால் என்னால் தான் அதை தான் புரிஞ்சுக்கவே முடியல. சென்னையிலே ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை, கேன்சருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் மாதிரி உலகத்திலே கிடையாது, அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தோம். இந்த பாவி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நான் பொன்முடி கேட்டேன், உனக்காக தெரியுமா, நான் என்கிட்ட அந்த பாவி மறைச்சிட்டான் எல்லாத்தையும். கடைசி நேரத்தில் தான் இப்படிதான் தளபதி அவர்கள் சொல்வார்கள். ஒவ்வொரு தொண்டனையும் பார்க்கிற பொழுது தளபதி அவர்கள் சொல்லுகிற வார்த்தை தான், உடம்பை பார்த்துங்க, உடம்பு பார்த்துங்க, உடம்பு பார்த்துங்க அப்படின்னா சொல்வார். ஏன்னா இப்போது இருக்கிற சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட இயற்கை மாற்றங்கள் எல்லாம் அப்படி நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அவரை இறந்து நிற்கிறோம். ஒரு கை அதற்கு அந்த இடத்தை நிரப்புவதற்கு இங்கே நம்முடைய தம்பி சிவா அவர்கள் சொன்னதை போல அந்த இடத்தை நிரப்புவதற்கே ஆள் இல்லாமல் போய்விட்டது நம்முடைய மாவட்டம். தென்னார்காடு மாவட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை தந்த மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்முடைய மாவட்டம் தான். இந்த இயக்கத்தை அண்ணா அவர்கள் தொடங்கிய பொழுது 1965 தான் ஞாபகம் இருக்கு. நான் ஸ்கூல்ல படிக்கிறேன், ராதாமணி இறந்துட்டான், தப்பாவே அதே மாதிரி தான் நம்மள அநியாயமா இது பண்ணிட்டு போயிட்டான். அப்பெல்லாம் 66 நான் கிளைக்கழக செயலாளர் எங்கள் ஊருக்கு ராதாமணி. சின்ன வயசுலேயே நாங்களாம் இயக்கத்தில் எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு எதையும் எதிர்பார்க்காமல் இந்த இயக்கத்திற்காக, தலைவருக்காக, அறிஞர் அண்ணாவுக்காக, தளபதிக்காக, தலைவர் கலைஞருக்காக இந்த மண் அப்படிப்பட்ட மண், தென்னார்காடு மாவட்டம் மண் அப்படிப்பட்ட மண். இந்த மண்ணை என்ன எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மண்ணை ஒரு தடவை நம்ம வேலு சொல்லுவோம் அடிக்கடி மந்திரி, இந்த தென்னார்காடு மாவட்டத்து மண்ணை ஒரு தடவை தொட்டு பார்க்குறேன்டா, இதுக்கு என்னடா ஒரு மகிமை இருக்குதுன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு இந்த மண்ணுக்கு ஒரு மகிமை உண்டு. இந்த இயக்கத்தை கட்டி காத்து வந்த அந்த உண்மை தொண்டன் மறந்து விட்டாங்க என்று சொன்னபோது யாரும் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இந்த நிகழ்ச்சி நேற்று வச்சோம், இது உடனே வைக்கணும்னு சொல்லி இன்றைக்கே கவுண்டியவர்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அந்த சிலையை திறந்து வைத்திருக்கிறார்கள். அவருடைய புகழை நாம் என்றென்றைக்கும் மனதில் நிறுத்தி ஒரு தொண்டன் ஒரு தலைவனுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு புகழேந்தி. ஒரு தலைவன் தொண்டனுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இருக்கிறவர்களுடைய அந்த அளவுக்கு நம்முடைய நெஞ்சமெல்லாம் நலிந்து நம்ம எல்லாம் நீண்ட ஆழ்ந்த துயரத்தில் ஆக்கிவிட்டு சென்றிருக்கிற புகழேந்தினுடைய புகழ் நீண்டு நினைத்து நிற்கும் என்று சொல்லி
அந்த குடும்பத்திற்கு என்றென்றைக்கும் நாம் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.